தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டப்பேரவை இன்றைய நாள் மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இன்னைக்கு காலையிலேயே பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தொடங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக தன்னுடைய பேச்சை பேசியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். ஆக்சுவலாக அவர் ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். பெருசாக அவர் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு ஆவேசமாக கத்தி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அது அவர் கட்சியில் பஞ்சாயத்தில் இருக்கும்போதும் அதிமுக இருக்கும்போதும் சரி, முதலமைச்சராக அவர் இருக்கும்போதும் சரி, அப்புறம் அவர் பல நேரங்களில் அவருக்கு நிறைய நெருக்கடி வரும்போது கூட, அவர் மீது பாட்டில் வீசப்பட்ட போது கூட, தண்ணி பாட்டில் ரொம்பவுமே எதுவுமே பெருசாக அலட்டிக்காமல் ரியாக்ட் பண்ணாமல் ஒரு என்ன சொல்கிறதுனா, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவருடைய சமாதியில் போய் புரட்சிலாம் பண்ணவர். உண்ணாவிரத புரட்சி, அமைதி புரட்சி, அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ஏதோ பண்ணவர். அப்பேற்பட்டவர் இன்றைக்கு சட்டசபையில் பேசும்போது கொந்தளிச்சிட்டார். இன்னைக்கு திமுகவில் இருக்காரு. திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். கடைசி நிமிஷத்தில் கூட, தேர்தலுக்கு முன்பாக கூட அதிமுகவில் சேருவதற்கு வாய்ப்பு கேட்டார். அவர் எடப்பாடி அவரை சேர்த்துக்கல, திமுகவில் போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு இன்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார். அவர் பேசும்போது தாவேக அரசாங்கத்துடன் நிதிநிலை அறிக்கை குறித்து பேசினார். நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய, ஆனால் நிறைவேற்றலை. மக்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவங்க எல்லாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தாங்க, பட் எதுவுமே நடக்கவே இல்லை. நல்லதும் மாற்றம் தான், கெட்டதும் மாற்றம் தான், ஆனால் மக்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் தான் அப்படின்னாரு. அதாவது நல்லதும் மாற்றம், கெட்டதும் மாற்றம், ஆனால் மக்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் தான். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எதையுமே பெயர் மாற்றம் தான் செஞ்சுருக்கீங்க. திமுக ஆட்சி காலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு பெயர்களை மட்டும் மாற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேச தொடங்கும் போது கொந்தளிச்சிட்டாரு செங்கோட்டையன். அவர் உடனே அண்ணன் இடம் மாறி இருக்காரு, அதனால இவ்வளவு தூரம் நீங்கள் துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓபிஎஸ்க்கு பேசி, ஏன்னா ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், அவர் இப்படி சொன்ன உடனே, செங்கோட்டையன் இப்படி சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு, இடம் மாறினது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் மாதிரி எங்கள் மனசுலேயே எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்னா, செங்கோட்டையன், அண்ணன் இடம் மாறி இருக்காரு, அதுக்காக இவ்வளோ துதி பாடுறாரு, இருந்தாலும் பாருங்க அண்ணனுடைய பாக்கெட்டில் யார் படம் வச்சுருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் குறித்து பேசினார். இதுக்கு இடையிலேயே அவர் பேசிட்டு துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பக்கம் ராஜ்மோகன், அவர் இப்போ அசம்பிளிக்குள்ள ஷேடோ சிஎம் மாதிரி கொஞ்சம் செயல்படக்கூடிய ராஜ்மோகன் எந்திரிச்சாரு, கல்வித்துறை அமைச்சர். ஏஞ்சி அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறாரு, அம்மையார் மீது மரியாதை இருக்கலாம்னு சொல்கிறாரு, ஆனால் எங்க இடம் மாறி இருக்கிற முதல்ல இடம் மாறினது செங்கோட்டையன்னு சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள். ஆமாம், இடம் மாறி இருந்தாலும் அவருடைய மனசில், அவர் பாக்கெட்டில் இன்னமும் யார் படத்தை வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னா, செங்கோட்டையன் படத்தில் வச்ச பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் தான் இருக்குது இப்போ வரைக்கும். இடையில கொஞ்சம் திடீர்னு எடுத்துட்டு இருந்தார், அப்புறம் மறுபடியும் வச்சுக்கிட்டாரு. அதுக்கு என்னென்னமோ காரணம்லாம் சொன்னார்னு வச்சுங்களேன். ஆனால் ஓபிஎஸ் தன் பாக்கெட்டில் ஸ்டாலின் படம் வச்சிருக்காரு. அதை குறிப்பிட்டு நக்கல் அடிக்கிற விதமாக ராஜ்மோகன் ஒரு விஷயத்த சொல்ல போக, உடனே ராஜ்மோகனுக்கு ஸ்கோர் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம வழக்கம் போல அமைச்சர் இருக்கார்ல ஆதவ், டக்குன்னு அவர் உள்ளே ஏஞ்சி, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் தான் சொன்னார், சைகையில் காமிக்கிறார், பாக்கெட்டில் வச்சிருக்காரு சொல்லுங்க அப்படின்னு பேசின உடனே ராஜ்மோகன் ஏஞ்சி பேசினார். பேசின உடனே ஸ்பீச் நல்லா போகுது, அதை ரசிக்கிற மாதிரி இருக்கிறோடனே டக்குன்னு நம்மளும் ஸ்கோர் பண்ணினோடனே இவர் ஏஞ்சி சட்டை பாக்கெட்டில் இன்னமும் ஜெயலலிதா படம் தான் வச்சிருக்காரு, உங்களை மாதிரி படத்தை மாற்றுற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசின உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, யாருன்னா அடுத்ததாக பேசிய ஓபிஎஸ் அவர்கள், எல்லாம் கரெக்டுங்க, நீங்கள் சொல்றதானே கரெக்டு தான், எனக்கு படத்தை மாற்றி போட்டு ஏமாத்துற பழக்கம்லாம் கிடையாது, நான் மனசில் வச்சுருக்கேன், யாரெல்லாம் மனசில் வச்சுருக்கேன், பேரறிஞர் அண்ணாவை மனசில் வச்சுருக்கேன், பெரியாரை மனசில் வச்சுருக்கேன், கருணாநிதியை மனசில் வச்சுருக்கேன், எம்ஜிஆரை மனசில் வச்சுருக்கேன், ஜெயலலிதாவை மனசில் வச்சுருக்கேன், நான் தூக்கி போட்டு படத்தை காட்டி படத்தை மாற்றி போட்டு ஏமாத்துற பழக்கம் எனக்கு இல்லைன்னு ஓங்கி ஒரே உடனடியே அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஓங்கி ஒரு அடி அடிச்சார். உடனே டக்குன்னு செங்கோட்டையன் குறுக்க ஏஞ்சி ஒரு வார்த்தையை சொல்ல போக, அந்த வார்த்தை பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி திமுக தரப்புல கடும் எதிர்ப்பு. உடனே அந்த தாவேக தரப்புல அதை வரவேற்பு.
செங்கோட்டையன் பேச்சுக்கு. சபாநாயகர் பார்த்தாரு, தப்பா இருக்கு இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவை குறிப்பில் நீக்கிட்டார். பேசுனது யார் தெரியுமா? தாவேக்காவுடைய அவை முன்னவர். என்னடா இது வந்து சட்டசபைக்கு வந்த சோதனைன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஏன்னா இங்க அமைச்சர்கள் பேசுற வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுது, அவை முன்னவர் பேசுற வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுது, முதலமைச்சர் பேசுற வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுது, இனி முதலமைச்சருடைய பேச்சு அவை குறிப்பில் நீக்கப்படுது. இது என்ன இது அரசாங்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கல்ல. உண்மைதான். இன்னைக்கும் அந்த அவை குறிப்பில் நீக்குகிற விஷயங்களை தான் தொடர்ந்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதை பேசினா பெரும்பாலும் எதிர்கட்சிகள் பேச்சு தான் அவை குறிப்பில் நீக்குவாங்க, ஆளுங்கட்சி பேச்சு நீக்கப்படாது. ஆனா இங்க வந்து அப்படியே உல்டாவா இருக்கு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து ஓபிஎஸ் சொன்னாரு. ஆனா ஓபிஎஸோட அடி இன்னைக்கு கொஞ்சம் தினுசா தான் இருந்துச்சு. டைப் ஒரு விதமான டைப்ல அடி வெளுத்தாருன்னு வச்சுங்களேன். வாக்குறுதிலாம் என்ன ஆச்சு? நீங்களாம் சொன்னீங்கல்ல, இவ்வளவு வாக்குறுதிலாம் சொன்னீங்களே நிதிநிலை அறிக்கையில், அது ஒரு வாக்குறுதியை காணாம சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னு சொன்ன உடனே செங்கோட்டையன் மறுபடியும் எந்திரிச்சு, நாங்க ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது, 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கு அந்த சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கான கால நேரம் அப்படின்றது வந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்குன்னு ரொம்ப அறிவுபூர்வமா பேசினார். அதாவது 5 வருஷம் வரைக்கும் எப்போனா நாங்கள் நிறைவேற்றுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நாங்கள் வந்திருக்கேன் 3 மாசம் தான் ஆகுது, நீங்க 3 மாசத்துல நிறைவேற்றினா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பால் அப்படி திருப்பி போட்டு பார்த்தாரு. ஓபிஎஸ் கிட்ட அது செல்லுமா? ஓபிஎஸ் சொன்னாரு, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் முன்னேற்பாடாக முன் அறிவிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும்னு கூட ஏங்க வாக்குறுதியெல்லாம் சொல்ல மாட்டீங்க? வருமா வராதான்னு தான் அவன் கேட்குறான். மக்களும் அதைத்தானே எதிர்பார்க்குறாங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த அவை மட்டும் இல்லை, நாடே எதிர்பார்க்குது, மக்களே எதிர்பார்க்குறாங்க. நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? காலக்கெடுன்றது 5 வருஷம், அது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றத கூப்பிட்டு பாலை திருப்பி போட்டு அடி வாங்கினார் யாரு? செங்கோட்டையன். அவர் நினைச்சார் நம்ம பெரிய அறிவுஜீவியா பேசிட்டோம், ஓபிஎஸ்ஏ நம்ம வந்து அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து பேசிட்டோம்னு நினைச்சாரு. அவருக்கே அவர் வாயை கொடுத்து எதையோ புண்ணாகிட்ட கதையாகி போச்சு. எதைன்றது நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸ் கான்வர்சேஷனா போற எல்லா இடங்கள்லையுமே இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி பேசினார். அப்புறம் வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம், அப்புறம் மகளிருக்கு காசு கொடுப்போம்னு சொன்னீங்க, மாணவர்களுக்கு காசு கொடுப்போம்னு சொன்னீங்க. எதுவுமே இல்லையப்பா, பூரா எல்லாமே ஏமாற்று திட்டங்களாவே போயிடுச்சு. திட்டங்கள் எல்லாம் பூரா நீங்க அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் நான் வந்து நிதிநிலை அறிக்கையில தேடி தேடி பார்த்தேன். நான் மட்டும் தேடி பார்க்கல, ஏன் தேடி பார்த்தேன்னா எனக்காக கிடையாதுங்க, மக்களுக்காக தேடி பார்த்தேன் அப்படின்னு போற போக்குல ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே அடி பொலின்ற மாதிரி சத்தம் இல்லாம அடிச்சிருக்காரு. ஈர துணியில கட்டி அடிச்சாங்கப்பா, எந்த பக்கம் அடிச்சாங்கன்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து போட்ட அடி வெளுத்திருக்காரு. ஆனா என்னன்னா, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் பேசின பேச்சு வந்து சபாநாயகர் அனுமதிச்சுட்டே இருந்தார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இல்லை நீங்க பேசுங்க, பரவாயில்ல நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேருமே ஏற்கனவே ரொம்ப நல்ல நெருக்கத்தோடு எடப்பாடி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தப்போ ஓபிஎஸ் ஜேசிடிலாம் ஒன்னா தான் இருந்தாங்க, ஒரு அணியில தான் இருந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து அவர் வந்து ஓபிஎஸ் முடிவெடுப்பதை தடுமாறுகிறாருன்னு ஜேசிடி டக்குன்னு வந்து விஜய் பக்கமா சாஞ்சிட்டாரு. இப்போ அவர் சபாநாயகர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த அன்பு பாசம் அதெல்லாம் இருக்க தானே செய்யும். ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு நிறையவே பேசுவதற்கு வாய்ப்பளித்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இதை மட்டும் குறிப்பிட்டிருக்கேன். அவரோட பேச்சோட முழுமையான சாராம்சம், இன்னும் என்னென்ன பரபரப்புகள் நடந்தது அப்படின்றத மீண்டும் உங்களை சந்தித்து நான் கருத்துக்களை பரிமாற வருகிறேன். நம்முடைய நேயர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். நன்றி, வணக்கம்.